அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். பல பகுதிகள் நம்ம பார்த்துட்டே வரோம் காய்கறியை பற்றி. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம உடம்பில் எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, வாய்வு தொந்தரவு. இந்த வாய்வு என்பது என்ன, அது குடலில் எப்படி உருவாகுது, அந்த குடல் தன்மை எதனால் இந்த மாதிரிலாம் பாதிக்கப்படுது, அதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறது எல்லாமே வரிசையாக நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக இது என்ன பகுதி அப்படின்னா, மலம் சார்ந்த பிரச்சனைகள். எல்லாரும் நம்ம சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள், பொதுவாக பத்திரிகைகள் எல்லாம் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, அப்படி நல்லது, இப்படி நல்லது, இது உங்களுக்கு உடம்புல இந்த பிரச்சனையா, இதெல்லாம் கேட்குறாங்களே தவிர, முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா மலம் கழிப்பது. இந்த பகுதியை பெரிதாக யாரும் பேசுகிறதே இல்லை. நம்ம என்னதான் நல்லதாக சாப்பிட்டா கூட நம்ம உடம்புலேருந்து சரியான முறையில் கழிவுகளை வெளியேற்றினால்தான் புதிய திசுக்கள் வேகமாக உற்பத்தி ஆகும். இல்லைன்னா அதையை சமாளித்து அதோட உடம்பு பயணிக்கக்கூடிய வேலையை தான் அதிகமாக அதுக்காக அதோடைய சக்திகளை விரயமாகும். அப்போது இந்த இடத்துல மலம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றிய ஒரு தெளிவான பார்வை அப்படிங்கிறது சமூகத்தில் இல்லவே இல்லை. சிலர் பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வைத்தியத்துக்கு வர்றவங்க அல்லது நம்ம அலைபேசியின் மூலமாக பேசுகிறப்போ அவங்களுடைய பிரச்சனை சொல்லுவாங்க. எனக்கு பேக் பெயின் இருக்குது, தைராய்டு இருக்குது, தலைவலி இருக்குது, இது ஸ்கேன் பண்ண எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா, எனக்கு சரியாக மலம் போகிறதில்ல, 2 நாளைக்கு ஒரு தடவை போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடைசி நிலையில் தான் சொல்லுவாங்களே தவிர ஆரம்பத்திலே சொல்கிறதில்ல. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மலம் கழிப்பதை பற்றி யாரும் பெருசாக பொருட்படுத்துகிறதே இல்லை. அது என்றைக்கோ ஒரு நாள் போகும், ஆனால் போகிறது தான் அவங்களுக்கு பெருசாக இருக்கே தவிர, இப்படி தினந்தோறும் மலம் கழிக்கணுங்கிறதே இப்போ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இதையை நம்ம இந்த மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மக்களுக்கு எதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா, அன்றாடமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளே ஒரு புரியாத தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ சொல்கிற 10-15 நிமிஷம் அவங்களுடைய வலிவேதனைகள் குறைகள்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதையை முன்னாடி சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு சொல்லக்கூடிய புரிதல் வரலை அல்லது அதுக்குண்டான முக்கியத்துவம் அவங்க கொடுக்கல. அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய இந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆனாலே அதெல்லாம் சால்வ் ஆகும், தீர்வாகும். இது சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம். இதுதாங்க உங்களுடைய அடிப்படை பிரச்சனை அப்படின்னா, அவங்க மறுபடியும் இந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட்டு பரிசோதனை பண்ணோம், அதில் இந்த இதே தான் திருப்பி சொல்கிறாங்களே தவிர, நம்ம உடம்பில் நமக்குண்டான பாதிப்பை மிக எளிமையாக அப்படியே எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பழக்கம் கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் இப்போ நம்ம சொல்கிறோன்னா, மலம் கழிப்பதனுடைய தன்மைகளை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கணும். இது ஒரு டாப்பிக்கா அப்படின்னா, ஆமாம், இது ஒரு டாபிக். அந்த காலத்தில் வைத்திய முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, சம்பந்தப்பட்ட யார் நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் காலையில் மலம் கழித்த பிறகு, அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி பேசின் சிஸ்டம்லாம் கிடையாது, வெளியில் ஓப்பனில் போவாங்க. மலம் கழித்து போன பிறகு அதை நீரூற்றி கழுவக்கூடாது. அதாவது அந்த இடத்த அப்படியே விட்டுறணும். வைத்தியர் போய் அந்த மலத்தினுடைய தன்மையை பார்த்து குடலினுடைய தன்மையை அவர் கண்டுபிடிப்பார். ஸோ மலம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அவசியம் தேவையான ஒரு அறிகுறி. வைத்தியர்களுடைய மிக முக்கியமான அந்த பரிசோதனை அல்லது புரிந்து கொள்ளத்தன்மையில் அம்சமாக இது இருந்தது. இப்போ அது இல்லை. இதற்கு முந்தைய தலைமுறை கூட சிறுநீரக பரிசோதனை, மல பரிசோதனையெல்லாம் அதிகமாக இருந்தது. காலப்போக்கில் அதுவும் குறைஞ்சு வெறும் இரத்த பரிசோதனை மட்டும் இப்போ அதிகமாக இருக்குது. காலம் போக போக நமக்கு எல்லாமே பரிசோதனை மிக நீளமாக ஆயிடுச்சு. ஆனால் அடிப்படை யதார்த்தங்களை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அபிப்பிராயம். இது ஏன் இப்போ சொல்ல வரோன்னா, இந்த மலத்தினுடைய
தன்மை அது எந்த நிறத்தில் இருக்குது, அதனுடைய உறுதித்தன்மை, அது அது எப்படி வந்து எத்தனை தடவை வருது, எந்த மாதிரி முறையில் வெளிப்படுது, இப்படி அது வரக்கூடிய பகுதிகளில் என்னென்ன பாதிப்பு இருக்குது, இது எல்லாமே வந்து ஒரு சேர ஒரு ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து இந்த சிகிச்சை இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த காலத்தில் வைத்தியர்கள் தெளிவான ஒரு முறையில் கையாண்டாங்க. இப்பவும் அதை பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக புரிதலில் போய் ரொம்ப யதார்த்தத்தை விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சில முக்கியமான அறிகுறிகளை உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். இப்போ இயல்பாக ஒரு மலம் அப்படிங்கிறப்போ பொதுவாகவே போனால் ஒரே நிலையில் வந்துடணும், அவ்வளோதான். அது இளம் மஞ்சள் நிலையத்தில் இருக்கும். இப்படி நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். ஆனால் இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு போகும்பொழுது அப்போ அதை பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். மலம் எப்போவுமே இருக்கக்கூடிய தன்மையை மீறி அதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு பண்புகள் அதில் இருக்குது அப்படின்னா அது நிறத்தின் தன்மையிலையோ அல்லது அதனுடைய அந்த நுகரக்கூடிய அந்த நிலையிலையோ அல்லது அது வரக்கூடிய தன்மையிலையோ ஏதாவது ஒரு குறிப்புகளை நம்ம பார்த்து அதை வந்து நம்ம குறிப்பெடுத்துக்கணும். ஸோ இந்த விதத்தில் மலத்தினுடைய நிறம் அப்படிங்கிற பகுதியை வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்குது. மலத்தினுடைய நிறம் இதுவாக இருக்கும் பொழுது உடலினுடைய செயல்பாடுகள் மண்டலங்கள் இவ்வாறாக இருக்கலாம் அல்லது இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ஏற்கனவே வந்து பலவிதமான ஆய்வுகள் பண்ணி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அப்போது மலம் வந்து மிகவும் இருண்டு அடிந்த ரொம்பவுமே வந்து டார்க் இருண்ட தன்மையில் இருக்குது அப்படின்னா உடம்பில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். டார்க் கலர்டு ஃபீசஸ், மலமானது கடுமையான நிறத்தில் வெளுத்து போகலாமல் ரொம்ப கடுமையான நிறத்தில் இருக்குது அப்படின்னா உடம்புல 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, உடம்புக்கு தேவையான அடிப்படையாக இருக்கக்கூடிய செரிமான சக்தி குறைவாகவும் உடம்பினுடைய உமிழ்நீர் நீர் சார்ந்த சக்திகள் வந்து குறைவாகவும் அதே சமயத்தில் நச்சுத்தன்மை வந்து அதிகமாகவும் இருக்குது. அந்த நச்சுத்தன்மை என்பது அது காற்றில் வரலாம், நீரில் வரலாம், உணவில் வரலாம், அவங்களுடைய பழக்க வழக்கத்தினால் வரலாம், அல்லது மருந்து மாத்திரைகளால் வரலாம். ஏதோ ஒரு உடம்புக்கு ஒவ்வாத ஒரு கடுமையான வேதிப்பொருள் வந்து உடம்புக்குள்ளார நுழைஞ்சிருக்கு. அதன் காரணமாக அந்த மலமானது மிகவும் அடர்த்தியாக இருண்ட நிலையில் இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு புரிதல். அப்போ இந்த தன்மைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வெண்பூசணிக்காய், கத்திரிக்காய் இந்த 2ஐயும் வந்து ஒன்றா அரைச்சி நல்லா கூழ் போல் ஆக்கி பொறுமையாக உட்காந்து கொஞ்சமாக சப்பி குடிக்கலாம். இது வந்து ஒரு முறை. இன்னொரு முறை, குடிக்க முடியல, என்னால் வந்து அப்படியே கூழ் மாதிரி குடிக்க முடியல அப்படின்னா அதை வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்ச நாள் பழகலாம். என்னுடைய அனுபவத்தில் அப்படியே கூழ் போல் குடிக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. வடித்து பருகும் பொழுது கொஞ்சம் தாமதமாகும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை சேர்த்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இதுதான் வந்து இந்த இருண்ட நிலையில் கொஞ்சம் கருமை தட்டி அந்த நிலையில் இருக்கக்கூடிய மலத்தினுடைய தன்மைக்கு தீர்வு. சரி, அடுத்த வந்து வெளுத்து போயிடுது. ரொம்பவுமே வெளுத்து போய் கிட்டத்தட்ட வெண்மை நிறத்துக்கு போகிற லெவலுக்கு வந்து மலம் இருக்குது அப்படின்னா அதனுடைய நிறமே கிட்டத்தட்ட இல்லாத நிலையில் அந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அப்போ வந்து உடம்பில் மிக முக்கியமான 3 மண்டலங்கள் நாம் வந்து கவனிக்கணும். அதில் வந்து முதல் மண்டலம் வந்து நரம்பு மண்டலம், 2வது சுவாச மண்டலம், 3வது நாளமுள்ள சுரப்பி மண்டலம். இந்த 3 மண்டலமுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி வந்து அதனுடைய செயல்பாடுகள் வந்து ஸ்தம்பிக்கும் பொழுதோ அல்லது அதனுடைய செயல்பாடுகள் வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால்
பலு அதிகப்படும் பொழுதோ இந்த வெளுத்து போகக்கூடிய தன்மை வந்து காண்பிக்கப்படும். அப்போ அதுக்கு நாம் ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஏன்னா இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா உடம்பினுடைய கிட்டத்தட்ட ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடியது. நம்முடைய உடம்பு தட்பவெட்ப நிலையை சூடு குளிர்ச்சியை வந்து தக்க வைக்கக்கூடியது, சமநிலைப்படுத்துறது. இதுதான் முக்கியம். உடம்பில் இருக்கக்கூடிய யூனிபோலார், மல்டிபோலார், பைபோலார்னு சொல்லக்கூடிய நரம்புகளுக்கும் இந்த ஒரு தன்மைக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம கவனமாக வச்சு பார்க்குறப்ப இப்படி பொதுவாக இதெல்லாம் யாரும் கவனிக்கிறதில்ல. போனால் அவங்க வாட்டிக்கு வந்துடுறாங்க, என்ன வருது ஏது வருதுன்னு தெரியல. அப்போ இதை நம்ம பார்க்கணும். வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய மலத்துக்கு நாம் 3 விதமான காய்கறிகள் எடுக்க வேண்டியது அவசியம் இருக்குது. ஒன்று வந்து வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அடுத்தது வந்து முருங்கை விதை. இதில் ஒரு 4 வெண்டைக்காய். அதை வந்து தேவைப்படுனா நம்ம எதையாவது வந்து அது தண்ணியில் ஊற போடுறது அதெல்லாம் பண்ணலாம். இருந்தாலுமே அது நேரடியாகவே அப்படியே மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்லாம். அடுத்தது வந்து கொத்தவரங்காய். அது ஒரு 4 காய் கடித்து மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்லாம். நீர் போல் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து குடிச்சிடலாம். அப்புறம் முருங்கை விதை, அதுவும் ஒரு 4 விதை வாயிலே ஊற வச்சு அரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு மென்று சாப்பிட்லாம். இதை வந்து காலை இரவு 2 முறை இதை இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ குடலினுடைய அந்த வெளுத்து போகக்கூடிய தன்மை வந்து மலத்தினுடைய தன்மை வந்து மாறும். இது வந்து நம்ம நடைமுறையில் சாத்தியப்படுத்தியிருக்கு. இது இன்னமும் ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது உடம்பு பித்தத்தினுடைய தன்மை பாதிக்கப்பட்டு சில சமயம் என்ன ஆகுன்னா கொஞ்சம் பச்சை கலர்ந்த ஒரு நிறத்தில் வந்து மலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பச்சை, இளம் பச்சையிலே ஏதோ ஒரு பச்சையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உடம்புடைய நீர் மற்றும் காற்று இந்த 2த்தினுடைய சமநிலை கெட்டு போயிடுச்சு. மிக முக்கியமாக உடம்பினுடைய பிராணசக்தி வந்து குறைஞ்சிருக்கு. உடம்பினுடைய நீர்த்தேக்கம் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத இடத்துல நீர் கோர்த்து இருக்குது. உடம்பில் வந்து நீர் சார்ந்த சில தொற்றுகள் வந்து உடம்பில் இருக்குது. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதையை வந்து உடனடியாக நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். இதுக்கு நாம் என்ன செய்கிறது அப்படின்னா கத்திரிக்காய் நம்ம வந்து தனியாகவே அரைச்சி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கத்திரிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம், இந்த 2ஐயும் ஒன்றா அரைச்சி நல்லா கூழ் போல் ஆக்கி அதை வந்து பொறுமையாக உட்காந்து பருகி அப்படியே எடுத்துக்கலாம். அல்லது அதை வடித்து குடிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை அப்படியே கூழ் போல் எடுக்கும் பொழுது கொஞ்சம் வீரியமானதாகவும், வடித்து குடிக்கும் பொழுது கொஞ்சம் வீரியம் குறைந்ததாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம இப்போ சொன்ன மாதிரி முருங்கை விதை, அது ஒரு 4 விதையை வாயிலே ஊற வச்சு அரை மணி நேரம் நல்லா அதோடைய சுவை போன பிறகு மென்று சாப்பிட்றப்போ இப்போ சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறம் சார்ந்த அல்லது கலந்த இந்த மலமானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளிவு பெற்று மாறும். ஆக இப்போ வந்து நம்ம 3 நிறத்தை வந்து பார்த்துருக்குறோம். இன்னும் சில இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு களிமண் போன்ற தன்மையில் கிரே கலர்னு சொல்கிறோம் இல்லையா, அது தன்மையில் இருக்கிறது. ஒரு உடம்பினுடைய நரம்பு நஞ்சுக்கு கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு வர்ற மாதிரி இருக்குது. அப்போ உடம்பு வந்து அதிகப்படியான சூடு குளிர்ச்சி அல்லது நரம்பு நஞ்சு இந்த பிரச்சனையினால் அது வந்து ஒரு களிமண் நிறத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து கொத்தவரங்காயை நல்லா மென்று உமிழ்நீரை கலந்து இப்போ சொன்ன மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து ஓகே. அடுத்ததாக வந்து மஞ்சள் நிறத்தில் தான் மலம் இருந்தாலும் ரொம்பவுமே ஆழமான, ரொம்பவுமே சொல்லக்கூடியது கூட அளவுக்கு அதிகமான மஞ்சள் தன்மை இருக்கிறப்போ, அதாவது பகுதி மஞ்சளாக இருந்தால் பரவாயில்ல, முழுமையாகவே கிட்டத்தட்ட மஞ்சள் தன்மையாக இருக்கிறப்போ உடம்பினுடைய ஏதோ ஒரு தோல் திசு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய தோல் திசுக்கள் மற்றும் அது சார்ந்த சுரப்பிகள், அதுக்கப்புறம் மலக்குடலில் இருக்கக்கூடிய அந்த வலுவழுப்பு தன்மை, இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தொற்று உருவாகிருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இதன் காரணமாகத்தான் அந்த மாதிரி வந்து ஒரு நிறத்தில் வந்து மலம் வருது. இதுவும் கூட மிகவும் கவனம் கொடுக்க வேண்டியது. எல்லாமே கவனம் கொடுக்கறது தான். இது தொற்று உள்ளே போய் இருக்குது.
அப்போது இது நீண்ட நாளாக அப்படியே இருக்கலாம், அல்லது அது ஒரு புது விதமான அடையாளங்களை அறிகுறிகளை உருவாக்கலாம். அதனால் இதுக்கு ரொம்பவுமே கவனம் கொடுக்கணும். இந்த பிரச்சனைக்கு கோவக்காயை நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்லாம், அல்லது முடியாதவங்க பல் இல்லாதவங்க அரைச்சி குடிக்கலாம். இது அந்த தன்மையை அதோட நிறத்தை வந்து மாற்றிடும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லாமே பார்த்துருக்குறோம். இதில் வெளிர் மஞ்சள் நிறத்தில் வரும். பொதுவாக வெளிர் மஞ்சள் அல்லது மிகவும் வெள்ளையாக வெளுத்து போன நிலையில் இதுக்கு கொத்தவரங்காய் சொல்லுவோம். இதற்கு எதிர்மறையாக களிமண் தன்மையில் இருந்தாலும் கொத்தவரங்காய் சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம பலவிதமான நிறங்களில் மலம் எப்படி இருக்குது, அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். முதல்ல வந்து நம்ம வெண்மை தன்மை பார்த்தோம். அதுக்கு கொத்தவரங்காய், வெண்டைக்காய், முருங்கை விதை. பச்சை சார்ந்ததாக இருக்கலாம், அதுக்கு வந்து முருங்கை விதை, கத்திரிக்காய், எலுமிச்சம்பழம். மிகவும் இருண்ட நிலையில் கடும் நிறத்தில் இருக்கிறதுக்கு வந்து வெண்பூசணிக்காயும் கத்திரிக்காயும் சொல்லியிருந்தோம். அதே மிக நல்ல ஆழமான மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுக்கு கோவக்காய். வேறு வந்து அது வெளுத்து போயின நிலையில் அல்லது களிமண் நிறத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கொத்தவரங்காய். இப்படி என்னென்ன நிறத்தினால மலம் வரும் பொழுது என்ன மண்டலங்கள் பாதிக்கப்படுது, அந்த மண்டலங்கள் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த நிறத்தில் வருது, அதற்கு தீர்வு சம்மந்தப்பட்டதெல்லாமே இப்போது இந்த பகுதியில் பார்த்தோம். இது ஆரம்ப நிலையில் இப்படி தான் இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து நம்ம போய் ஏதாவது பரிசோதனை பண்ணுறப்போ இந்த நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு 3-6 மாதங்கள் கழித்து மறுபடியும் ஒரு பரிசோதனை போகிறப்போ என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் போனால் 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி அல்லது 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோயானது ஆரம்ப நிலையில் இருந்தது. அது முற்றிலுமாக அதிகப்படுத்தி முற்றிய நிலையில் இரத்த அளவில் வரும்பொழுது தான் வந்து நமக்கு பரிசோதனையில் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த அறிகுறிகள் மூலமாக நமக்கு தெரிய வரும். எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம சொல்கிற அடையாளங்களை கடந்து அறிகுறிகளை கடந்து தான் ஒரு நோய் வருமே தவிர ஒரே நாளில் திடீர்னு நோயெல்லாம் வந்து யாருக்கும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இதை சின்னது இதெல்லாம் சின்னதுன்னு நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்க அறிகுறிகளை இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதை வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லணும், இதை ஏன் நீங்கள் இவ்வளோ தூரமாக வலியுறுத்தி சொல்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த ஒரு இடத்துல நாம் தவறும் பொழுது நாம் இதை வந்து அலட்சியமாகவோ சோம்பேறித்தனமாகவோ எடுக்கும் பொழுது இதுக்கு வந்து நம்ம பல மடங்கு நம்மளுடைய பொருளாக நம்மளுடைய மன உளைச்சலாக அதுக்கு திருப்பி தர வேண்டிய நிலைக்கு போகும். அதனால் முன்னரே வந்து இதைய புரிஞ்சுக்கிட்டு இந்தந்த பாதிப்புகளில் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இன்னும் இதை பற்றி நீளமான விவரங்கள் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா எப்படி நிறத்தினுடைய தன்மை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இந்த தலைப்பில் பேசுகிறோமோ அதே போல் அதனுடைய அளவுத்தன்மை அது வரும்பொழுது ஏற்படக்கூடிய சில சிரமங்கள் இதையை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். குறைந்ததாகவா அளவுக்கு அதிகமாகவா எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அது மலச்சிக்கலாக வயிற்றுப்போக்காக இதெல்லாம் கூட மாறுமா, அதுக்கெல்லாம் கூட தீர்வு இருக்குதா அப்படின்னா அதுக்கும் தீர்வு இருக்குது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இது மட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது மட்டுமே ஒரு 7-8 பகுதிக்கு மேலேயே கூட இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. முதல் பகுதியில் நிறத்தை பற்றிய விவரங்களை சொல்லியிருக்கு. அடுத்த பகுதியில் இந்த தன்மை, அந்த மலத்தினுடைய தன்மை எப்படி இறுக்கமாகவா நீராகவா அப்படி வந்து அதோடைய தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டையுமே பார்க்கணும். அந்த பகுதியில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது இப்படி இந்த மலம் சார்ந்த விஷயத்திற்கும் நம்முடைய தூக்கத்திற்கும் நேரடியான தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மலம் சம்பந்தப்பட்ட பகுதிகள் எல்லாம் முடித்த பிறகு நம்ம தூக்கத்தினுடைய பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். அப்போது இதனால் தூக்கம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், தூக்கத்துக்கும் இதுக்கும் நேரடியாக சம்பந்தம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பேருக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு தெரியல. அதுதான் வந்து உண்மை. குடலில் இருக்கக்கூடிய வாயுவானது நம்முடைய தூக்கத்தை
அதிகப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும் சமப்படுத்துவதற்கும் ஒரு மிக முக்கிய சாதனம் அப்படின்னா அது எவ்வளோ பேருக்கு புரியும் தெரியல. அதுதான் முக்கியத்துவம். அப்போ அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த குடல் மலத்தை பற்றி சொல்லிவிட்டு இதனுடைய சாராம்சம் புரிந்த பிறகு நாம் அப்புறம் அந்த தூக்கத்தை பற்றி போனால் நமக்கு எளிமையாக இருக்கும். அப்போது நமக்கு பெருசாக ஒரு வேறுபாடு இருக்காது. ஆமாம் ஆமாம் இது சரியாக தான் இருக்குது அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம அந்த ஒரு தன்மையை பற்றி நம்ம பார்க்குறப்போ மீண்டும் ஒவ்வொரு உடம்பினுடைய நிகழ்வுகளும் அது சாதாரணமானதாக எடுத்துக்க முடியாது. உடம்புல ஒரு நரம்பு மண்டலமோ தோல் மண்டலமோ கொஞ்சம் கொஞ்சமாக அது ரணப்பட்டு அது தொற்று அது சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அழற்சின்னு சொல்லுவாங்க, அது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு போய் அதுக்கப்புறம் உடம்பினுடைய ஒரு மண்டலத்தை பாதிக்கப்படுத்தி இறுதியாக தான் ஒரு நோய் உருவாகுது. அப்போ அந்த நோய் எப்போவோ ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா, அது ஆரம்பித்த நிலையில் இருக்கிறதா இந்த அடையாளங்கள். இதெல்லாம் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கவனிக்கணும். முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி இதை பற்றிய புரிதலை நம்மளும் கொடுக்கணும். இதை நம்ம குறிப்புகள் கூட எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட இதை பற்றி பகிர்ந்துக்கணும். ஸோ அடுத்த பகுதியில் அதனுடைய மடத்தினுடைய தன்மைகளை பற்றி நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.